வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். புதியதாக அமல்படுத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 9ஆம் தேதி நள்ளிரவு முதல் லாரிகள் இயங்காது என சங்கங்கள் அறிவித்துள்ளன. இது தொடர்பாக மாதவரத்தில் உள்ள CMTA டிராக் ரெட்மினல் அலாட்டிஸ் மற்றும் டெனெக்ஸ் அசோசியேஷன் தலைவர் வி. ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறியதாவது: மத்திய அரசு FC என்னும் பழைய வாகனங்கள் புதுப்பிப்பு கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியுள்ளது. அதில் கனரக வாகனங்களுக்கான கட்டணம் 850 ரூபாயிலிருந்து 28,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டதை திரும்ப பெற வேண்டும். போக்குவரத்து போலீசாரால் ஆன்லைன் அபராதம் விதிக்கப்படுவதை நிறுத்த வேண்டும். தமிழக எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளை அகற்ற வேண்டும். குடித்துவிட்டு லாரியை ஓட்டும் ஓட்டுநரை தண்டிக்க வேண்டுமே தவிர லாரியை நிறுத்தக்கூடாது. மாநகராட்சி நகராட்சி வரி அதிக பாரம் ஏற்றுவது என அனைத்துக்கும் சரங்கின் உரிமையாளர்களே பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு லாரி உரிமையாளர்கள் பொறுப்பல்ல. மோட்டார் தொழிலில் உள்ள குறைகளை சரி செய்ய மத்திய மாநில அரசு மோட்டார் வாரியம் அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி துறைமுக சங்கங்களும் மோட்டார் வெளிச்சம் ஆல் இந்தியா மோட்டார் சர்வீஸ் சங்கமும் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள எங்களுடைய மாவட்ட சங்கங்களும் லோக்கல் லாரி சங்கங்களும் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். இந்த வேலை நிறுத்தத்தால் அரசுக்கு பல கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும். எனவே முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் மத்திய போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி தாய் உள்ளத்துடன் 9 கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும். அதுவரை தமிழகம் முழுவதும் லாரிகளை இயக்க மாட்டோம். இவ்வாறு அவர் கூறினார். கோரிக்கைகளை நிறைவேற்று. வாழ்வாதாரம் கொடு. மோட்டார் தொழிலுக்கு வாழ்வாதாரம் கொடு. செய்து கொடு. தமிழ்நாட்டில் தலைநகரம் சென்னையிலே மோட்டார் தொழிலின் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி துறைமுக சங்கங்களும் மோட்டார் வெளிச்சம் ஆல் இந்தியா மோட்டார் சர்வீஸ் சங்கமும் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள எங்களுடைய மாவட்ட சங்கங்களும் லோக்கல் லாரி சங்கங்களும் மத்திய அரசு FC புதுப்பிக்கும் கட்டணத்தை 850 இருந்ததை 28,500 உயர்த்தியதை பழைய நிலைக்கு திரும்ப பெறுவதை 850 நிரந்தரமாக குறைக்க வேண்டும். ஆன்லைன் வழக்குகளால் லாரி உரிமையாளர்கள் நஷ்டமடைகிறார்கள். பழைய முறையிலே வாகனங்களை சரிபார்த்து ஆவணங்களையும் சரிபார்த்து குற்றம் இருப்பின் சோதனை சாவடிகள் அந்த இடத்தில் அமைத்து குற்றம் புரிந்தவர்களை மோட்டார் வாகன சட்டத்தின்படி அபராதம் விதிக்க வேண்டும். டார்கெட் முறையில் இன்றைக்கு போக்குவரத்து அதிகாரிகளுக்கு சென்னை மாநகரத்திலே போக்குவரத்து நெரிசலை குறைப்பதில் பல்வேறு சவால்களை அவர்கள் 24 மணி நேரமும் பணி செய்கிறார்கள். பணிச்சுமை அதிகமாக இருக்கின்றது. ஆகையினாலே அவர்களுக்கு இந்த அபராதம் விதிக்கும் நேரத்தை குறைவாக கொடுத்து அவர்கள் லாரிகளுடைய ஆவணங்களை சரிபார்க்காமலும் எங்கோ இருக்கின்ற வாகனங்களுக்கும் நிற்கின்ற வாகனங்களுக்கும்
பார்க்கிங்கில் இருக்கின்ற வாகனங்களுக்கும் குற்றம் செய்யாத வாகனங்களுக்கும் குறுஞ்செய்தி வாயிலாக 1000, 2000, 3000, 5000, 10,000 என்று அபராதம் வருகிறது. இதை லாரி உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் நாங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை, எங்களுடைய தொலைபேசியிலே இப்படி அபராதம் விதிக்கப்படுகிறது என்று இந்த ஆன்லைன் விதித்த காலத்திலிருந்து சொல்லுகின்றார்கள். அதை வரைமுறைப்படுத்த வேண்டும், மறுபரிசீலனை செய்து குற்றம் செய்தின் அந்த அபராதம் விதிக்கிறது. பார்டர் செக் போஸ்ட் இன்றைக்கி தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் போன்ற வட மாநிலங்களில் எல்லாமே பார்டர் செக் போஸ்ட் எல்லை சோதனை சாவடிகள் எடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த எல்லை சோதனை சாவடிகள் என்னென்னா லஞ்சத்தை ஊக்குவிக்கிறது. இப்போ ஒரு லாரிக்கு 300, 350, 500, 700 ரெக்கார்டெலாம் பார்க்க மாட்டாங்க. டிரைவர் போன உடனே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் சீட் வச்சுருப்பாரு, உடனே அந்த பணத்தை கொடுத்தா போயிடலாம். உண்மையா இல்லையாப்பா? உண்மையா இல்லையா? இவ்வளவுதான், அங்க ஒண்ணுமே கிடையாது. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த பார்டர் செக் போஸ்டால லஞ்சம் தான், அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை. இப்போ 100 ரூபாய் அங்கே அரசாங்கத்துக்கு அங்கே ஒரு ஃபைன் போட்டாங்கன்னா 900 ரூபா லஞ்சம் வாங்குறாங்க. இன்னொன்று அங்கே ஒவ்வொரு பார்டர் செக் போஸ்ட்லேயும் போக்குவரத்து துறையில் சார்ந்த அங்கே பணியாளர்கள் இல்லை, டெம்பரரி பணியாளர் இல்லை, யாரோ தெரியாத ஆட்களை வைத்து அந்த லஞ்சத்தை வசூலிக்கிறாங்க. இது ஒரு நாளைக்கு ஒரு இடத்துலையும் பல கோடி. இது எல்லாரும் ஓனருக்கும் தெரியும். ஆனால் சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, பாவம். இப்போ பார்த்தீங்க இல்லையா, எல்லா வாகன ஓட்டுநர்களும் சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லலை, உரிமையாளர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ லோடு ஏற்றும் பொழுது ஏற்று மாமூல், இறக்கு மாமூல், டோல்கேட்டு, அதே மாதிரி நகராட்சி, மாநகராட்சி சுங்க வரி எல்லாமே கன்சைனர் கன்சைனி அவங்க 2 பேர் தான் கொடுக்கணும். லாரி உரிமையாளருக்கும் டிரைவருக்கும் இதில் பொறுப்பு இல்லை. இன்னொன்று என்னென்னா, மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டினால் விபத்துக்கள் குறையும். இது மத்திய மாநில அரசுகள் கொண்டு வந்த திட்டம், நல்ல திட்டம். இதனால் விபத்துகள் குறையும். ஏன்னா விபத்துக்கள் குறைப்பதிலே நம்முடைய மோட்டார் வெளிச்ச ஆல் இண்டியா மோட்டார் சர்வீஸ் மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம். அதுக்காக என்ன பண்ணால், பாதி பேருக்கு தண்ணி அடிச்சிட்டுன்னா 4000 ரூபா பணம் வாங்கிட்டு விட்டுறாங்க. இன்னும் பேருக்கு என்னென்னா அந்த வண்டியை சீஸ் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. இப்போ லாரி உரிமையாளர் அந்த மது அருந்தில், லாரியும் மது அருந்தில், யார் மது அருந்திருக்காங்களோ, லாரிக்காக சொல்ல, லாரியாகட்டும், பேருந்தாகட்டும், காராகட்டும், மது அருந்தியவர்கள் மீது தண்டிக்க வேண்டும், வாகனத்தை சிறைபிடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பாரத பிரதமர் சொன்னார் கடந்த ஓராண்டு காலத்துக்கு முன்னாடியே, இந்தியா முழுவதும் 1000 இடங்களிலே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை பார்க்கிங் டெர்மினல், அங்கே உண்டு உறைவிடம், கேன்டீன், டார்மெட்ரி, ஆல் ஃபெசிலிட்டிஸ். இதனால் நெடுஞ்சாலைகள் லாரி நிற்காது, விபத்துகள் குறையும், பொதுமக்களுக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்காது. இன்றைக்கி இந்தியாவில் விபத்துக்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அதனால் இந்த சொன்ன ஒரு திட்டம் அருமையான திட்டம், அதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். அதே மாதிரி மத்திய அரசு எல்லாத்துக்கும் ஒரு வாரியம் இருக்குது. இந்த தொழில் ஒரு முதுகெலும்பு. ஏன்னா ஒரு ஏற்றுமதியாகட்டும், இறக்குமதியாகட்டும், பொருள் போக்குவரத்துன்னு சொன்னால், அதே மாதிரி மருந்துகள், தளவாடங்கள், அதே மாதிரி உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், ஆக்சிஜனாக இருக்கட்டும், சிலிண்டராக இருக்கட்டும், இன்றைக்கி எல்லாம் அதே கொரோனா காலத்தில் எப்பேற்பட்ட அவங்களுடைய இப்போ ஓனரும் டிரைவரும் தன்னுடைய உயிரை கூட பணயம் வைத்து இந்தியா முழுவதும் அவங்க இப்போ பொருள் போக்குவரத்து அத்தனையுமே செஞ்சாங்க. மருந்து உள்ளிட்ட உபகரணங்கள் அத்தனையும் செஞ்சாங்க. அப்பயே பாரத பிரதமர்களும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்களும் மோட்டார் துறைக்கு வாழ்த்துனாங்க. ஆனால் இந்த மோட்டார் துறைக்கு வாழ்த்துறாங்க, எங்களுடைய குறைகளை களைவதற்கு உடனடியாக மோட்டார் கமிட்டி வாரியம் அமைக்க வேண்டும். யார்? மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களும் மாண்புமிகு தமிழக முதல்வர்
ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களும் கருணை உள்ளத்தோடு தாயுள்ளத்தோடு பரிசீலித்து இதற்கு ஒரு தீர்வு காணணும். எப்பயுமே இன்னொன்று என்னென்னா, மற்ற முதலமைச்சருக்கு இந்த கவனம் சரியாக போய் சேர்ந்ததான்னு தெரியல. ஏன்னா அவர் கண்டிப்பாக சேர்ந்தால் கண்டிப்பாக செய்வார். ஏன்னா இது எல்லாமே அதிகாரிகள் மட்டத்தில் இருக்குது. அதிகாரிகள் அதுலேயும் ஒரு சில அதிகாரிகள் வந்து பெரிய அதிகாரிகிட்ட சொல்கிறதில்ல. நம்ம போடுற லெட்டர்ஸு அந்த பெரிய அதிகாரிகள் வந்து இப்போ என்ன பண்ணி கமிஷனர்கிட்ட போகிறதில்ல. கேட்டேன் நம்முடைய போக்குவரத்து ஆணையர்கிட்ட, அதுக்கப்புறம் போக்குவரத்து செக்ரட்டரி இருக்கார், அதுக்கப்புறம் முதல்வருடைய செயலாளர் இருக்கார். அதனால் வந்து இதெல்லாமே சேர்ந்து முதல்வருக்கு இந்த மாதிரி முக்கியமான கோரிக்கைகள். இன்றைக்கி துறைமுகங்களில் வந்து 16 சங்கங்கள் 5000 லாரிகள் ட்ரெயின்கள் ஓடாமல் இருக்குது. இன்றைக்கி சிவில் சப்ளைஸு, அதே மாதிரி FCI, அதே மாதிரி லோக்கல் லாரிகள், உணவுப் பொருள் ஏற்படுது. இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு பூரா இன்றைக்கி 7 லட்சம் லாரிகள் ஓடாமல் இருக்குது. இது எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு ஏற்படும். இது உங்களுக்கு அரசாங்கத்துக்கு பெரிய இழப்பு, எங்களுக்கும் பெரிய இழப்பு. அதே மாதிரி வாடகை கட்டணங்களை நெறிமுறைப்படுத்த வேண்டும். இந்த ஹராஸ்மெண்ட்டு, போலீஸ் RTO ஹராஸ்மெண்ட்டு எல்லாமே கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணணும். இந்த லாரி உரிமையாளர்கள் அனைவருக்குமே, டிரைவராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நாங்கள் உதவியாகத்தான் இருப்போம். எல்லா இதுக்குமே உதவியாக இருப்போம். எங்களையும் ஒரு நல்ல நண்பர்கள், எப்படி போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ காவல்துறையில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு அதை நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி எங்கள் கஷ்டங்களையும் காவல்துறைக்கு தெரியும். 24 மணி நேரம் உழைக்கிறது காவல்துறையும் இந்த மோட்டாரும் தான். அதான் சொல்லுவாங்க, ஊர் உறங்கும் உள்ளம் உறங்கும் யார் உறங்கும் வேலைகளும் தான் உறங்காது கடமாற்றுகின்ற மோட்டார் தொழிலின் சொந்தங்களே. அதனால் தயவு செய்து கருணையுள்ளத்தோடு இந்த கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக தாயுள்ளத்தோடு கருணையுள்ளத்தோடு அழைத்து பேசி இந்த தொழிலுடைய 9 அம்ச கோரிக்கைகளை, இப்போ நேற்றிலிருந்து 9ஆம் தேதி நள்ளிரவு முதல் துறைமுகம் ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று பழைய வாகனங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 40 விழுக்காடு பழைய வாகனங்கள். இந்த பழைய வாகனங்கள்லாம் என்ன ஓடும்? நெல் மூட்டை ஓடும், டெல்டா மாவட்டங்களில் நெல் ஏற்றிட்டு வரும், அரிசி, பருப்பு, கோதுமை, சிவில் சப்ளை, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இப்படி அத்தியாவசிய பொதுமக்களுக்கு தேவையான பணிகளை ஏற்றுற வண்டிக்கு பூரா பழைய வண்டி தான். அதுக்கு வந்து 28,000 ரூபா FCங்கிறது வந்து யாராலும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கே வந்து ஒரு 50,000 ரூபா மிச்சமானால் மிகப்பெரியது. இன்றைக்கி வந்து வரவு செலவு நிறைய இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த கோரிக்கையை மத்திய மாநில அரசுகள் பரிசீலித்து கனிவோடு தாயுள்ளத்தோடு எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுமாறு பணிவோடு கோருகிறோம். ஓகேண்ணா.